ஹலோ கைஸ்லாம், இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 185வது எபிசோட் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முடிச்சுட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு போங்க, லைக் போட்டு வீடியோக்குள்ள வந்து போங்க. ஓகே, இந்த வீடியோட ஸ்டார்டிங் வந்து நம்ம வந்து போயிடலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து டைட்டில் கார்டு போட்டு வந்து வீடியோ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த ஃபார்மேஷனில் மாட்டிருப்பான் பார்த்தீங்களா, அந்த ஃபார்மேஷனில் ஒட்டச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பீம், அந்த ஜெரோக்கு இன்செக்ட்ஸ் எல்லாத்தோட பீம் அட்டிக்கும். இந்த இடத்துல எப்படி இதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்படினால எப்படி இதை உடைக்க முடிஞ்சு அப்படின்ட்டு இவனை யோசிச்சுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல கிரீன் ரோபோட்டம் என் ஃபார்மேஷனோடைய வாய்ப்பே இல்லையே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஒட்டச்சிட்டு எக்கச்சக்க ஜெரோக்கு அந்த இன்செக்ட் கிளான் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துக்கிட்டு இருக்கா. இடத்துல ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல ஏறினா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அது இருக்குது பற்றி அதில் இருக்க ஒரு ஷிப்பை பார்த்து அந்த ஃபுல்லாகவே டெஸ்ட் இருக்கிற சிக்னல் சிஸ்டம் எல்லாத்தையுமே வந்து உடச்சி விடும் அப்படின்னு இருக்கா. நெக்ஸ்ட் சீனில் எல்லா பூச்சிகளையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஷிப்புக்குள்ளே வந்து அதில் இருக்கிற கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாத்தையும் டெஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த ஷிப்பை பார்த்தீங்கன்னா மொத்தமாக பாதி அழிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல இந்த கண்ட்ரோல் விட்டு இவன் ஷிப்பு போன உடனே இவனுக்கு சரியாண்டுச்சு. என்ன தைரியம் அப்படி பண்ணோம். மாஸ்டர் கண்ட்ரோல் வந்து எடுத்தாச்சு மாஸ்டர்னா சரி ஓகே அப்படிங்க. உடனே கோல்டன் ஆன் சைடு பக்கத்தில் பறக்க வச்சு பார்த்தா அந்த ஷிப் அல்லேக்கா அவன் ஸ்பேஸ் ரிங்கில் பார்த்தா ஆட்டையை போட்டு லூம் ஃபைம் வெறி வேகத்துக்கு பறந்து போயிடுறான். ஸோ போகிறப்போக்கில் அப்படின்னா பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த வீலை வச்சு அட்டாக் பண்ண வந்து ட்ரை பண்ணிடுறான். பட் ஹீரோட ஸ்பீட்னால அவனும் வந்து வெறி கொண்டு போய்கிட்டு இருக்க. அந்த இடத்துல இந்த இடத்துல ஹீரோ மிஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து வார்பிட்டா வந்து போட்டு நமக்கு சரியான ப்ராஃபிட் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல நெக்ஸ்ட் இல்லை இதுக்கு வாய்ப்பில் அவன் என்ன தைரியம் தான் என்னோட ஷிப் டிவைன் ஷிப்பில் வந்து ஒரு ஷிப்பை வந்து எடுத்துகிட்டு போவான். கண்டிப்பாக நீ வந்து உன்னால் தப்பிக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போன அப்புறம் ஆனால் என்னோட ட்ரேஸ்லேருந்து உன்னால் தப்பிக்க முடியாது. கண்டிப்பாக உன்னை பிடிச்சி நான் கொல்லுவேன் அப்படின்ட்டு வெறி கொண்டு அவனை வந்து கத்திக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ போகிறான் பார்த்தீங்களா, ஹீரோவே சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. அதில் ஸோ ஹீரோவுமே தெரிஞ்சு அவனோட ரேடர்ஸ்லேயும் வந்து பக்கத்தில் வந்து வந்துக்கிட்டு இருக்கான். இந்த ஸ்பீடில் போனால் வந்து பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், என்ன பண்ணுறது அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். ஸோ என்னன்னா கொஞ்சம் நம்ம ஸ்டேபிள் பண்ணு யோசிச்சுட்டு இருக்க. இடத்துல உன்னால் எவ்வளோ பறக்க முடியும் போகிறது, ஆனால் கண்டிப்பாக நீ என்ன தப்பிக்க முடியாது. சரி ஓகே, இதை விட்டால் வேறு வழி இல்லைன்ட்டு ஹீரோ ஏதோ ஒரு சிக்னல் வந்து அனுப்ப ஆரம்பிக்கிறாங்களே. ஸோ ஹீரோ அந்த சிக்னல் அனுப்புறது கொஞ்சம் நேரம் திடீர்னு ஹீரோ பார்த்தா அந்த இடத்துல வந்து ரெட் ஃபெதர்ஸாக பார்த்தா பறக்க ஆரம்பிக்குது. ஹீரோ அந்த இடத்துல இன்ஸ்டன்ட் டெலபோர்ட் ஆகிறாங்க. ஸோ இந்த இடத்துல கோல்டன் ஆன்ஸ் பற்றி ஒரு டெலபோர்டேஷன் ஃபார்மேஷன் ஓப்பன் திடீர்னு டெலபோர்ட். இதை பார்த்த போட்டு இந்த கிரீன் கிரவுண்டில் சரியான டிச்சு அது கிரீன் எப்படி அவன் டெலபோர்ட்டானா இதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டு கத்திட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் இந்த பறந்து வந்த சிவப்பு இறகு பார்த்தீங்கன்னா அதுல இருந்து ஹீரோ திரும்ப டெலபோர்ட்டுக்கு வந்துட்டு இருக்கு. எப்படா யாரா ஹீரோ டெலபோர்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கா. அந்த கெட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொண்ணு வந்து வராங்க. ஸோ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து ரெட் ஃபேரி அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல ரெட் ஃபேரியை வந்து இறங்கிட. ஸோ கண்டிப்பாக இவங்களோட ஹெல்ப்லாம் நம்ம தப்பிச்சிருக்கோம், ரொம்ப நல்ல விஷயம். கடைசியாக நான் வந்து உருப்ப வச்சுட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு ஒன்றே சொல்லிருக்கேன் அந்த இடத்துல. ஸோ லெஜெண்டரி சில்வர் விங்கிங் உங்களை பாப்பன்ற வந்து இந்த பாக்கியம் எனக்கு வந்து கிடைக்கணும் எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடிஷ்னலாக எனக்கு 10 மில்லியன் யுவான் கான்ஸ் தரங்க. ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை, உங்களை டெலபோர்ட் பண்ணி உங்களை அதெல்லாம் காப்பாற்ற எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம். ஸோ உங்களுக்கு ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு கஷ்டகாலம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உயிர் காப்பாற்றுனா தாராளமாக நீங்கள் வந்து கூப்பிடலாம் அப்படின்ட்டு அவள் கையில் இருக்கிற ஒரு ரெக்கையை பார்த்தீங்கன்னா ஊதி விட்றா. இதை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களை வந்து டெலபோர்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ பார்த்து அந்த ஃபெதரை பிடிச்சிட்டு டெலபோர்ட் பண்ணுறதுலாம் சரி தான் அப்படின்னு யோசிச்சுட்டு ஸோ இந்த இடத்துல பணம் சம்பாதிக்கிறது கொஞ்சம் ஈஸியான வேலை தான் எனக்கு. ஆனால் என்ன பிரச்சனை, இதுக்கு கொடுக்க கமிஷன் இவ டெலபோர்ட் பண்ணலாம். அதுக்கு மொத்தமாக 10 மில்லியன் யுவான் காயின்ஸை வந்து ஹீரோ கொடுத்துருவான். கிட்டத்தட்ட ஹுயான்போ மாஸ்டர் இருக்கார்ல அவரோட சொத்து மதிப்பு ஈக்குவலாக கொடுத்துருக்கா அந்த இடத்துல. சரி ஓகே, முதல்ல என்ன பார்த்தீங்கன்னா நம்ம கேம்ப் பேஸ் 27 வந்து போய் நம்மளை கொஞ்சம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான் ஒவ்வொரு அடுத்தடுத்த. இந்த இடத்துல மெக்கானிசம் கிளான் அவனோட ஆளோதனை கூப்பிட்டு ஒரு சிக்னலை பார்த்தா இவங்க எல்லா ஆட்களுக்கும் கொடுக்குறாங்க. மெக்கானிசம் கிளான் எல்லாருமே வந்து கேளுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. மெக்கானிசம் கிளான் ப்ளஸ் ஃபுல் வேர்ல்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அமௌண்ட் வந்து தரப்படும். அதுவும் எவ்வளோ அமௌண்ட் 50 யூனியான் அந்த இடத்துல காயின்ஸ் யூனிட் வந்து தரப்படும் அப்படின்ட்டு செய்தி அனுப்ப. இது எல்லாருக்குமே பார்த்தா வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துல இந்த மெசேஜ் எல்லாருக்கும் போகுது. நீ எப்படி என்கிட்ட தப்பிக்கிறேன்னு பார்க்குறேன் சில்வர் விங்கிங் அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த சீனில் நம்ம பழைய டீம் ஆளுங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா டேங்கரை பார்த்து செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு எல்லாருமே பேசிட்டு. ஸோ எல்லாருமே இந்த நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்குறாங்க அந்த இடத்துல. ஸோ அந்த சில்வர் விங்கிங் கம்பெனி மட்டும் பிடிச்சி கொடுத்தோன்னா மொத்தமாக வந்து 50 யூனியான் காயின் யூனிட்ஸ் பார்த்தா தராங்க. இது ரொம்பவுமே அதிகமாக இருக்கலாம். இதெல்லாம் பாய்ஸ் சொல்கிறான் 50 யூனியான் காயின்ஸ்னா எவ்வளோ தெரியுமா, 25 யுவான் காயின்ஸ் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. யூனிட் காயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க 25 மில்லியன் யுவான் காயின்ஸ் சொல்லிட்டு இதை கேட்டு எல்லாருமே சரியான ஷாக்ல வந்து இருக்காங்க. இந்த இடத்துல ஹீரோ பார்த்தா வந்து நினைக்கிறான். இந்த பக்கம் வந்து ஹீரோ வந்து யோசிச்சிருப்பாங்க அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்து ஹீரோவும். ஸோ இதுக்கப்புறம் வந்து கோல்டன் ஆன்ஷீட் அது வந்து வெளியே வர வைக்கிறது ரொம்பவுமே கஷ்டம், எல்லாருமே நோட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னோட ஸ்டார் வேணும் அதையுமே என்னால் வந்து யூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக நான் பேக்கப்புக்கு ஏதாவது ஒரு பிளான் தான் பண்ணணும். ஸோ கொஞ்ச நாளைக்கு வந்து வேறு ஐடென்டிட்டியில் இருக்கணும் அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறாங்க. சீனில் நெக்ஸ்ட் சீனில் ஹீரோக்கு பார்த்தா அடுத்தடுத்து பிளான்ஸ் வந்து போகிறான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது லூஃபங் அப்படின்னு கேட்டுருக்க. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் சிட்டி நமக்கு வந்து முடிக்க வேண்டிய அகாடமிகள் நல்லாவே இருக்குது. நம்ம திரும்ப ரெக்கவரி நம்ம வந்து சீக்கிரமாக பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்க. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து பேசுவது திடீர்னு அவனோட ஹார்ட் பயங்கரமாக துடி
அடிக்க ஆரம்பிக்குது. அவங்க உடம்புல இருக்கிற எல்லா நரம்பும் சதையும் வந்து துடிக்க ஆரம்பிச்சு. இந்த இடத்துல என்னோட பிளட், என்னோட உடம்புல இருக்கிற எல்லா செல்ஸுமே ஏதோ ஒரு விஷயத்தை கொல்லணும் என்ன வந்து இது என்ன விஷயம், என்னை ஈர்க்கிற இந்த விஷயம் என்ன விஷயம், என் உடம்புல இருக்கிற எல்லா செல்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி நட்டுக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ வந்து எதுடா அந்த அளவுக்கு ஈர்க்குதுன்னு ஹீரோ சென்ஸ் பண்ணிருக்க. தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் ஷிப்பு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல அதில் இருக்கிற மான்ஸ்டர் ஸ்டோரேஜ் ரிங்கில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் தான் வந்து ஹீரோ வந்து இருக்குது. அது என்னடான்னு பார்த்தா காட் கிளான் சேர்ந்தது மெட்டல் பிளேட். இதே மாதிரி ஒரு மெட்டல் பிளேட் இடத்துல வந்து ஹீரோ கிடைச்சிருக்கு. அதில் தான் வந்து காட் கிளானோட கல்டிவேஷன் டெக்னிக் வந்து ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிட்டே பண்ணுறோம். அப்படிப்பட்ட இன்னொரு மெட்டல் பிளேட் வந்து இந்த ஹீரோ இன்னொரு பிளேட் இருக்குது. அவன் வந்து ஈர்க்க ஆரம்பிக்குது கல்டிவேஷன் டெக்னிக் புரிஞ்சதுனால. நெக்ஸ்ட் சீன் அந்த ஷிப்பில் இருக்கிற அந்த ஷிப்பில் போய்ட்டு வேறு இது வரைக்கும் நம்ம பார்க்காத புது வகையான ஒரு ரேஸ் வந்து காட்டுறாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த ரேஸ் பேர் வந்து பேந்தர் ரேஸ் அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த பேந்தர் ரேஸ் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் போய்ட்டு நம்ம பாஸ்க்கு வந்து பாஸ் உங்களை ரிப்போர்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து ட்ராக்கிங் ரேடியஸில் ஒரு ஷிப் வந்து மாட்டிருக்கு. அந்த ஷிப்பில் வந்து ஒரே ஒருத்தனாக இருக்கான். அவனை வேர்ல்டு மாஸ்டர் லெவல், அவன் ஒரு ஹியூமன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன தைரியம் தான் ஹியூமன்ஸ் இந்த மாதிரி தனியாக சுற்றுவாங்க இந்த இடத்துல. நம்ம பேந்தர் கிளான் ரொம்ப வலிமையான கிளான். ஆனால் அப்படிப்பட்ட கிளான் சுற்றுற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி என்னோட உண்மையான ரேஸ் பேர் நாசி ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாசி ரேஸ் வந்து இங்கே இருக்குன்னு தெரிஞ்சும் அவன் தனியாக சுற்றுறான். இல்லை அவனை வந்து கொண்டு எல்லாருக்கும் நம்ம ரேஸை பற்றி திரும்ப வந்து பயத்தை கொண்டு வரணும். அவனை கொடூரமாக கொள்ளணும். அவனை கொண்டு எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் காட்டணும். நம்ம நாசி ரேஸ் வந்து இன்னும் பலமாக வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு. மனிதனை நீ இறக்கா போகிற அப்படின்றது அவனுக்கு கொடூரமாக பேசிக்கிட்டு இருந்தது. இந்த இடத்துல ஹீரோக்கு வந்து தெரியுது அவனுக்கு வந்து நம்ம கிட்ட வந்துருக்காங்க. பாப்டா சொல்லிட்டு இருக்க இடத்துல விழுங்க அவனுக்கு போக கிட்ட வந்துருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிற சென்சார் வந்து அட்வான்ஸாக இல்லை, அதனால அவன் அக்யூரேட் லொக்கேஷன் நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது அந்த விஷயம் கிட்ட வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா. அது பார்த்தீங்கன்னா வந்து 6000 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து வந்துச்சு. 5000 அப்படின்னு கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ என்ன பண்ணுறது இல்லை, விழுங்க சொல்லுமா என்ன ஃபைட் பண்ண போகிறோமா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அது வந்து 1000 கிலோமீட்டர் தாண்டி பார்த்தா திரும்பவும் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வர ஆரம்பிச்சு. இந்த இடத்துல என்ன பண்ணுறது சொல்லுன்னா ஹீரோவுக்கு சீனம் இப்போ என்ன ஃபைட் பண்ணலாமா, இல்லை இப்போ தான் ஒரு ஃபைட்டை முடிச்சுட்டு வந்தோம் என்ன பண்ணுறது, சரி பார்பிட்டா இங்கேருந்து கிளம்பு, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் பார்பிட்டா வந்து அங்கேருந்து போக ஆரம்பிச்சிருவா. அந்த ஷிப்பில் இருக்கிற பேந்தரும் சொல்லிட்டு இருந்ததுல உனக்கு வந்து நல்ல நேரம் நீ வந்து தப்பிச்சிட்டா, ஆனால் எல்லா நேரத்தில் இந்த லக் வந்து கூட இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா பேஸ் 27 பார்த்தீங்கன்னா போகிற நேரத்தில் ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நான் இருக்கிற எல்லா வேலைகளும் முடிச்சாகணும், சீக்கிரமாக நான் அப்கிரேட் பண்ணிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ஹீரோ என்னடா பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அவன் வந்து மெக்கானிசம் கிளான் ரோபோட்ஸ் இருக்கு பார்த்து அது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வந்து அவன் சோல் சேல் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல. அதுவும் யாருக்கு சேல் பண்ணுறான் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களே. அவங்க டீச்சருக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏப் கிங் இருக்கார்ல அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து சேல் பண்ணாருக்கா. ஸோ நம்ம டீச்சர் ஏப் கிங்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா அவனுக்கு அமைச்சிருக்கு. அந்த இடத்துல வந்து ஹீரோக்கு காசுக்கு பஞ்சமே இல்லை. ஏன்னா பல மில்லியன் யூவான் காயின்ஸ் அது உண்டான ரோபோட்ஸ் எல்லாமே இருக்குது. பார்பிட்டா எல்லாமே டான்ஸ் போட்டிருக்க. ஏன்னா இரினாவே டான்ஸ் போட வச்சிங்களாடா அவர் ஃபன்னாக மாற்றிட்டானுங்க இந்த இடத்துல. நெக்ஸ்ட் அந்த ரோபோட்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா பார்பிட்டாவை பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல. ஸோ இப்படியே போயிருக்கு. அடுத்தது அப்போ தான் செகண்ட் ஸ்டெப்பு நல்ல டிடெக்ட்ஸ் அட்வான்ஸ்டாக டிடெக்டர்ஸை வாங்கணுன்ட்டு 2 டிடெக்டர்ஸ் வந்து வாங்குறான் அந்த இடத்துல. ஸ்பேஸ் டிடெக்டர்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்சில் வர ஆபத்தை கண்டுபிடிக்க, இன்னொன்று ஷார்ட் ரேஞ்சில் வர ஆபத்தை கண்டுபிடிக்க. அதையும் முடிச்சுட்டு அடுத்ததான் 3வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பிளான்ட் கல்டிவேஷன். ஸோ இந்த டிடெக்டர்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3.8 பில்லியன் வந்து ஆச்சு. அடுத்ததாக பிளான்ட் கல்டிவேஷனுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் வந்து கோர்ஸை பார்த்தீங்கன்னா வந்து வாங்கிட்டான் பிளான்ட் கோர்ஸ். இது எதுக்குன்னா நம்ம ஸ்கை ஸ்கார்பியன் வெயிட் இருக்குல்ல அதை வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக ஹீரோ வந்து வாங்கலாம். ஸோ 4th பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கிறிஸ்டல் பாம்ஸ் கிங், அது என்னன்னா அந்த ஃபயர் பாம் கிறிஸ்டல்னு சொல்லுவாங்க அந்த கிங். இது மட்டும் வெடிச்சு அப்படின்னா ஒரு கிங் லெவல் கல்டிவேட்டர் வந்து செல்ஃப் ஸ்டாக் பண்ணால் எந்த லெவல் பவராக இருக்குமோ அந்த லெவலுக்கான பிளாஸ்ட் இருக்கும். இது வந்து அர்ஜென்ட்டில் வாங்கலான்ட்டு வந்து ஹீரோ வந்து நம்ம வந்து வாங்கி வச்சுப்போம், அர்ஜென்ட் டைமில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் அந்த வந்து நேச்சர் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்கை ஸ்கார்பியன் வெயின் கொடுக்க அந்த வெயின் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா எனக்கும் இன்ஸ்டன்ட்டாக அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிற இடத்துல. இந்த அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்க கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வெயின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சவுண்டு அதுவும் பேச ஆரம்பிக்குது. இது வலிக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த இதில் வந்து ஸ்கார்பியன் வெயின் நீ பேசுவியா என்னாச்சு உனக்கு, நீ வந்து கண்டிப்பாக வந்து சர்வே பண்ணி ஆகணும், ஒரே இடத்துல எல்லாச்சும் அப்சர்வ் பண்ண சொல்லிட்டு இருக்க. அந்த வெயின் எல்லா எனச்சும் அப்சர்வ் பண்ணி கொஜால அதுவும் பார்த்தீங்கன்னா இம்மார்டல் லெவல் ஸ்கை ஸ்கார்பியன் வெயினாக பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிடுச்சு. அது இருந்த ஒரு கொடூரமான ஃபோர்ஸ்லேயே புரியுது இந்த வெயின் இம்மார்டல் லெவலுக்கு பிரேக் த்ரூ பண்ணிடுச்சு அப்படின்னு ஹீரோக்கு புரிய ஆரம்பிக்க. அதுக்குள்ளேயே ஒரு ஓன் வேர்ல்டே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கை ஸ்கார்பியன் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா வந்து உருவாக்கிட்டு இருந்ததுல. அது வந்து தேங்க்யூ மாஸ்டர் நீங்கள் கொடுத்ததுனால தான் நான் வந்து எவாலேட் ரொம்பவே நன்றி, உங்களை நீங்கள் இல்லைனா நான் எவாலேட் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே தனி வேர்ல்டே இருக்குது. ஃபைனலாக நீ வந்து எவாலுவேட் ஸ்கை ஸ்கார்பியன் வெயின், இதுக்கப்புறம் நம்ம நிறைய பேட்டில் சண்டை போகலாம் அப்படின்ட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா பேஸ்க்கு வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஸ்கை ஸ்கார்பியன் தான் இம்மார்டல் லெவல் வச்சு அதனோட ஆர்மரை பார்த்தீங்கன்னா திரும்பவும் இருந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் அவனோட உடம்பு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அடுத்த பிளட் ப்ளூ கிறிஸ்டல் அதாவது 8th கிறிஸ்டல் அப்சர்வ் பண்ணுறதுக்கான
எனர்ஜி பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள வந்துருச்சு. ஸோ இந்த 8th கிரேச்சர் அப்சர்ப்ஷன் சொல்லிட்டு அந்த இடத்துல பிளட் லூ காண்டினென்ட்ல வந்து இவன் இருப்பான் பார்த்தீங்களா, பாக்யூ அப்படின்ற இருப்பாள் அந்த ரெட் மண்டையன், அவனை பற்றி யோசிச்சு போகிறான். ஸோ அவனோட பவர் லெவலுக்கு பிளட் லூல் நான் வந்து வந்திருக்கேன் 8th கிறிஸ்டல் சக்ஸஸ்ஃபுல்லி நான் வந்து அப்சர்வ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஹீரோ 8th கிறிஸ்டல் அப்சர்வ் பண்ணுறான். ஆனால் இன்ஸ்டன்ட்டாக நம்ம கோல்டன் ஆஞ்சு மொத்தமாக 165 பிளட் லூ கிறிஸ்டலில் பார்த்தீங்கன்னா ஒன்று அப்சர்வ் பண்ணுது. ஸோ இதனோட எனர்ஜி எல்லாம் பிளட் லூ அந்த பவரால் பார்த்தீங்கன்னா கோல்டன் எனர்ஜி நிறைய கெயின்ஸ் வந்து நடக்குது. உடனே பார்பிட்டா வந்து சொல்ல இருக்கேன் அதில். ஸோ இந்த பிளட் லூ கிறிஸ்டல் பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணல, எனக்கு ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கு எப்படி உருவாச்சுன்னா இந்த ஏன்ஷியன்ட் டைமில் இருக்க காட்ஸ் இந்த கடவுள்கள் அவங்களை இறக்கும்போது அவங்களோட ரத்தத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளட் லூ கிறிஸ்டல்ஸ் வந்து உருவாச்சு. ஸோ இதனோட விளைவாக என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கோல்டன் ஆப்ஜெக்ட் அது வந்து பீஸ்ட் காட்டுற ஒரு டிசன்டன்ட் அந்த மாதிரி வந்து ஒரு உருவத்துக்கு வந்து வர வாய்ப்பு வந்து இருக்கு. இது ரொம்பவுமே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் நீ கண்டுபிடிச்சு பார்த்தியா இந்த கீழே பார்த்தீங்கன்னா இந்த கீக்கும் இந்த ட்ரெஷருக்கும் இந்த யுவான்ஜி காண்டினல் ட்ரெஷருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உடனே ஹீரோன்னு சொல்லுவான் மேபி அந்த சாக்ரிஃபைஸ் பில்லர் அதுக்கும் இதுக்கும் கூட ஏதாவது சம்மந்தம் இருக்கலாம். ஸோ பார்க்கலாம் நம்ம ஃபியூச்சர் எப்படி இருந்து நடக்க போகுதுன்ட்டு எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணும் அப்படின்னு ஹீரோ ஃபுல் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு அவனு பார்த்தீங்கன்னா வந்து யுவான்ஜி காண்டினென்ட் பேட்டிலுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரெடியாக இருக்காங்க இடத்துல. ஸோ மொதல் விஷயம் என்னை ஈர்த்து அந்த விஷயம் எனக்கு என்னென்ன கண்டுபிடிக்கணும். ஸோ யுவான்ஜி காண்டினென்ட்டுக்கு போகிற வகையில் கண்டிப்பாக எனக்கு அதுக்கு ஏதாவது விடை கிடக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு ஹீரோவும் பார்த்தா அவன் ஷிப் எடுத்துகிட்டு யுவான்ஜி காண்டினா அந்த பெரிய காண்டினென்ட் சின்ன பிளாண்ட் எல்லாம் பெரிய வந்து காண்டினென்ட் இருக்கும் அதுக்குள்ள வந்து ஹீரோ வந்து போகிறது ரெடியாக இருக்கான். அவன் போகிற அதே நேரத்தில் நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான் அவங்களும் ஷிப் எடுத்து வந்து 2 பேரும் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பாருங்க ஹாய் ஹாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோக்கும் அவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷம். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்க இடத்துல ஸோ ஓகே யுவான்ஜி காண்டினென்ட் டேரெக்டாக போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ டெலபோர்ட் ஆகி போகும் பாருங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடம் வரும்போது அந்த காண்டினென்ட்குள்ளே வரும்போது திடீர்னு ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலிங் திரும்ப வருது. இந்த ஃபீலிங் இது அதே ஃபீலிங் தான் திரும்பவும் அந்த கிரியேச்சர் வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. அந்த ஏலியன் ரேஸ் பக்கத்தில் இருக்கா பாருன்னு செக் பண்ணிருக்கா. இந்த இடத்துல அட்வான்ஸ் ஸ்கேனர் இருக்குல்ல பார்பிடா இந்த திசையை நோக்கி போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்னோன்னே பார்பிடா அந்த திசையை நோக்கி போகிறான். அவனோட ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி வந்து கண்டுபிடிச்சிருந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 1000 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டருக்கு தூரமாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 கிரியேச்சர்ஸ் 3 ஏலியன்ஸ் அப்படின்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி அதுங்களை பார்த்தீங்கன்னா மனித வேட்டை ஹியூமன்ஸ் வேட்டையாடுறது பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்க லுங்ஃபெங் அப்படின்ட்டு பார்பிடாவும் சொல்லுவா அந்த இடத்துல. அந்த இடத்துல வந்து டிரெக்டர் ஸ்கேன் பண்ணுறத பார்த்தீங்கன்னா இந்த பேந்தர்ஸ் இருக்குல்ல அதனோட ஹெட் பார்த்தீங்கன்னா சென்ஸ் பண்ணுவதில்ல ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு உடனே அவனுக்கு கத்தவும் அந்த இடத்துல ஏதோ ஒரு டிரெக்டர் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணுறது என்னால் உணர முடியுது அப்படின்னு உடனே பார்த்தீங்கன்னா அவனுக்கு டிஃபென்சிவ் ஃபார்மேஷன் பார்த்து வந்துடுவாங்க. ஏதோ ஒரு ஏலியன் கிரியேச்சர் நம்மளை வந்து டிடெக்ட் பண்ண பார்க்குது அது ஆக்சுவலி நம்மளை கண்டுபிடிச்சி நம்ம சீக்கிரம் யாரும் கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா இன்னொரு பேந்தர் கையில் இருக்கிற அந்த டிடெக்டிங் சிஸ்டம் அதை ஆன் பண்ணி பார்க்க அவன் வந்து உடனே சொல்லுது ஸோ அவங்க கிட்ட இருக்கிற டிடெக்டிங் சிஸ்டம் நம்மளோட அட்வான்ஸாக இருக்குது அவங்களுக்கு என்னால் டிடெக்ட் பண்ண முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டு யாராக இருக்கும் நம்மளை வந்து ட்ராப் பண்ணுறது ஏலியன் கிரியேச்சர் யாராக இருக்கும் அப்படின்னு பேந்தர்ஸும் யோசிச்சுட்டு இருக்கு. நமக்கு முதல்ல இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும் அப்படின்ட்டு இதில் ஹீரோஸ் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ இந்த ரேஸை பற்றி பார்த்தீங்கன்னா பார்பிடா சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல. ஸோ இந்த ரேஸ் பார்த்தீங்கன்னா நாசி ரேஸ் இவங்களுக்கு 2 பயங்கரமான பியூரல் அட்டாக்ஸ் வந்து பண்ணுவாங்க. இவங்க யார் கூட வந்து கம்பெனி தனி ரேஸாக வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல ஹீரோ சொல்லுவாங்க தனி ரேஸாக இருந்தாலும் இவனுங்க என்ன வந்து கொள்ள ட்ரை பண்ணி வந்து இன்ட்ரெஸ்டோடு இருந்திருக்காங்க கண்டிப்பாக உனக்கு அதுக்கு மட்டும் கொஞ்சம் பேசி பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்ல. நெக்ஸ்ட் சீனில் ஒட்டுனே பார்த்தீங்கன்னா அவனும் பார்த்தீங்கன்னா அவனோட டொமைன் ஃப்ளவரை வந்து யூஸ் பண்ணாங்க. அந்த ஃப்ளவரை தூக்கி போட்டு அடுத்த செகண்ட் பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் டொமைனே பார்த்தா அந்த இடத்துல வந்து உருவாக்கி பார்த்தா வந்திருக்கு அந்த இடத்துல. இதை பார்க்க ஹீரோவும் ஃப்ளவர் டொமைன் இவங்ககிட்ட இருக்கா பரவாயில்ல ஆனால் இதை வச்சு இவன் ப்ரொடெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறானா அப்படி ஹீரோ பேசுகிறேன் அந்த இடத்துல. ஸோ நீங்கள் சரண்டர் ஆகிட்டீங்கன்னா வந்து நான் உங்களை கொல்ல மாட்டேன் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கு. இதை கேட்டவனு சொல்லிட்டு ஸோ எனிமியோட வந்து பவர் வந்து என்னன்னே தெரியாது ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நேரத்தில் அவனை சொல்கிறான். ஸோ நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு வில்லிங் இருந்தால் நீங்கள் வந்து எங்களோட கிங் அலைன்ஸ் அந்த அலைன்ஸ் உங்களால் வந்து வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க சில நேரத்தில். ஸோ கிங் லெவலில் இருக்கிற இம்மார்டல்ஸ் எல்லாரும் அலைன்ஸ் வச்சிருக்கோம் அது நீங்கள் வரீங்களா அப்படின்னு போய் கேட்டுக்கிட்டு இருக்க. ஸோ வந்து இது கேட்டு பாஸ் நீங்கள் உண்மையில அவனுக்கு கிங் அலைன்ஸ் கூப்பிடுறீங்களா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கு இந்த பேந்தர் பாஸ் சொல்லுவான் ஸோ வந்து என்னென்ன முட்டாள் நினச்சிருக்க அவனெல்லாம் கண்டிப்பாக நம்ம அலைன்ஸ் சேர்க்க மாட்டேன் இது ஒரு ட்ராப் அவன் மட்டும் பெரிய வந்தான் அவனை கொல்ல வேண்டிதான் அப்படின்ட்டு வெறி கொண்டு வெயிட் பண்ணிருக்க. ஸோ இதை கேட்ட உடனே ஹீரோ வந்து சொல்லுவான் அந்த இடத்துல இவனுக்கு என்ன முட்டாள்னே தான் நினச்சிட்டு இருக்காங்க இவனு கூப்பிட்ட வரையும் இவங்க வந்து வழியில் நான் விழுந்துருவோன்னு நினைக்கிறானா. ஸோ இதில் வந்து இருனா நீ வந்து 1 மில்லியன் பீட்டல்ஸ் வந்து ரெடி பண்ண ஒரே சிங்கிள் அட்டாக்ல பற்றி நான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பாஸ் அப்படின்னு இரினாவை பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் பீட்டல்ஸை யூஸ் பண்ணி அதுக்கு மொத்த எனர்ஜி ஒன்றா கேதர் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணிருக்கா அந்த ஒரே பாயிண்ட்ல வந்து அடிக்கிறது. ஸோ அந்த இடத்துல அந்த ஃபோக்கஸும் ஒரு டைம் கம்ப்ளீட் ஆன இந்த பீம் அடிக்கும் பாருங்க. அந்த பீமும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃப்ளவர் டொமைன் இருக்கலாம் அவனுங்களாம் ஃப்ளவர் டொமைனில் வந்து அவங்க வந்து காப்பாற்றிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ளவர் டொமைன்லாம் ஒன்றுமே இல்லாமல்
எல்லாமே ஒட்டைச்சிருந்து போ இல்லை இவனுக்கு திடீர்னு இப்படி அட்டாக் பண்ணுவானுங்களான்னு எதிர்பார்க்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவன் ஃப்ளவர் டொமைன் ஒட்டச்ச உடனே அவனு பார்த்தீங்கன்னா அவன் ஸ்பேஸ் ஷிப் F9 லெவல் ஸ்பேஸ் ஷிப் எடுத்துன்னு ஷீல்டு மாதிரி தடுத்துருவாங்க அந்த அவ்வளோ பெரிய அட்டாக். அது F9 கண்டிப்பாக இந்த அட்டாக் வந்து தடுத்து நிற்கும். ஆனால் அந்த எட்டுமே கொஞ்சம் டெஸ்ட்ராய் இந்த ஒத்தறி போயிடுச்சு எல்லாம் இடமா அந்த இடத்துல. ஸோ ஹீரோ மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கை டைவிங் அடிக்கிறோம் மேலேருந்து வந்து குதிப்பான். குதிச்சு அடுத்த வேகத்துக்கு உடனே கோல்டுன்னு அடிச்சுட்டு இறப்பாங்க. இந்த ஜெயிண்ட்டை பார்த்து வந்து இந்த சில்வர் விங் கிங் இது நீயா அப்படின்ட்டு எல்லாருமே சரியான ஷாக்கும். அதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. அடுத்த எபிசோட ப்ரிவியூ நான் ஆட் பண்ணிருக்கேன். மறக்காம இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிட்டு போங்க. அடுத்த எபிசோட தரமாக இருக்கும். எல்லாமே வந்து ஃபைட்ஸ் இருந்தால் ஓகே. இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு போங்க. லைக் போட்டு போங்க. யார் யார் அடுத்த எபிசோடு வெயிட்டிங் சொல்லிட்டு போங்க. பை பை பை. கமெண்ட் பண்ணிட்டு போங்கயா.